ஸ்ரீ குருப்யோ நமக. 108 டேஸ் ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதஞ்சலி யோக சூத்ரால சாதன பாதால பிராணயாமா. பிராணன்னா வைட்டல் ஃபோர்ஸ்ன்னு நேற்று பார்த்தோம். பிராணயாமா நாம் பிராணாவை ரெகுலேட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது தான் பிராணயாமா. மூச்சை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நம்ம மனசை அடக்க முடியும். பதஞ்சலி யோக சூத்ரால சாதன பாதால வர்சஸ் 49ல் பிராணயாமா பற்றி பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்கு. தஸ்மின் சதி சுவாச பிரஸ்வாச கதி விச்சேத பிராணயாமான்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம்னா, ஆசனால நம்ம நிலை பெற்ற பிறகு உள்ள போற மூச்சையும் வெளியே போற மூச்சையும் நிலை நிறுத்தி அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பேர் தான் பிராணயாமான்னு சொல்லியிருப்பாரு. வர்சஸ் 50ல் பாக்ய ஹாபியாந்திர ஸ்தம்ப விருத்தி தேசகால சங்கியாப்பி பரிதுஷ்டோ தீர்க்க சூக்ஷ்மகன்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம்னா, பாஹ்ய வெளியில விடுற மூச்சையும், ஆபியாந்திர உள்ள இருக்கிற மூச்சையும், ஸ்தம்ப நிறுத்துற மூச்சையும், விருத்தின பேட்டர்னிங் அந்த மூச்சை தேசகால சங்கியாபி தேசம் அதாவது இடம் காலம் சங்கியாபி எண்ணிக்கையை பொறுத்து அந்த மூச்சு பரிதிருஷ்டோ தீர்க்க சூக்ஷமக அதாவது ப்ரொலாங்டா சட்டிலா அதாவது நுண்மையா மாறும்னு சொல்லியிருக்காரு பதஞ்சலி முனி. வர்சஸ் 51ல் பாக்ய ஆபியாந்திர விஷய ஆஷேபி சதுர்த்தகன்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். இதுக்கு என்ன மீனிங்? மூச்சை வெளியிலையும் உள்ளேயும் விடாம ஒரு ஆழமான பிராணயாம நிலையில இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த 4வது நிலை. மூச்சோட எல்லையை கடந்த ஒரு ஆழமான நிலைன்னு சொல்லலாம். இந்த பிராணயாமம் பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும்ன்றத வர்சஸ் 52 அண்ட் 53ல சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனி. தத்தக்க ஷியத்தை பிரகாஷ ஆவரணம். தத்தகனா பிராணயாமா பண்ணுறது மூலமாக ஷியத்தை டிஸ்அப்பியர்ஸ், பிரகாஷ பிரைட்னஸ், ஆவரணம்னா லேயர் ஆர் கவரிங் சொல்லலாம். நம்மளுடைய அறிவுன்ற ஞான ஒளியை மறைச்சிருக்க அந்த அறியாமைன்ற இருள் விலகுன்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். வர்சஸ் 53ல் தாரணா சுச்ச யோக்கியதா மனசகன்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோன்னா, பிராணயாமா பண்றது மூலமா மனம் தாரண அதாவது அடுத்த லிம்பான தாரண நிலைக்கு தயாராகும்னு சொல்லியிருக்காரு பதஞ்சலி முனிவர். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென் பவத்து சர்வ மங்களம். நன்றி, வணக்கம்.